வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிப்பணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. நேரிடையாக வந்துள்ள சகோதர சகோதரிகள், இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். பயங்கர வித்தியாசம் இருக்கு. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன். இப்போ தடம் பார்த்து நடக்கானா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், தடம் பார்த்து நடப்பவனுக்கு நோக்கம் தெளிவாக இருக்காது. நோக்கம் தெளிவா இல்லை என்றால், உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு வரேன்னு இருக்காரு. இவர் சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணி வந்த உடனே சுண்டலும் டீயும் கொடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வர வேண்டியவர் வரல, ஃபோனும் எடுக்கல. மணி 6 மணிக்கு வர வேண்டியவர் 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு. 8க்கு ஃபோனை எடுத்துட்டார். எடுத்த உடனே சார் அப்படின்னாரு. சார் மறந்தே போனேன் சார், நான் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன் சார், சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப கூலா அவர் பாட்டுக்கு ஒரு பதிலை சொல்றாரு. இப்போ இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவருக்கு நோக்கம் தெளிவாக இல்லை என்றால், தடம் பார்த்து நடப்பவராக இருந்தால், இப்ப அவருடைய சந்தோஷம் போச்சு, பயங்கர அப்செட் ஆயிட்டார். அவருடைய வாழ்க்கை அவர் கையில இருக்காது. அந்த ஆள் டிசைட் பண்ணிட்டார், இவர் சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா 8 மணிக்கு அப்புறம் அப்படின்னு அவரு டிசைட் பண்ணியிருக்காரு. இவர் கையில அந்த சந்தோஷம் இல்லை. மகரிஷி அவர்கள் அதை எப்படி சொல்றாங்கன்னா, வெள்ளத்துல அடிபட்ட துரும்பு எப்படி, வெள்ளத்துல மாட்டிக்கிட்ட ஒரு துரும்பு எப்படிலாம் எங்கெல்லாம் போகுமோ, துரும்பு நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, அலை எங்க அடிக்கோ, தண்ணி எங்க போகுதோ, எங்க சுருளுதோ, அதே போல அவருடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்காது, அவர் கட்டுப்பாட்டில் இருக்காது. யார் யாரோ எதையோ டிசைட் பண்ணுவாங்க, இவர் அதன்படி வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் நோக்கத்தை பற்றி சொல்லுகிறார். தடம் பதித்து நடப்பவன் நோக்கம் தெளிவா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் லீவு, வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி புறப்பட்டு இந்த மன்றத்துக்கு 7 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கதவு முடிறாங்களேன்னு 6:59க்கே நிறைய பேர் உள்ள வந்துடுறீங்க. எதனால? நோக்கம் தெளிவா இருக்கிறது. கரெக்ட் தானே? மகரிஷி அவர்களுக்கு நோக்கம் என்ன? உலக அமைதி. அதே போல பையனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும், ஒரு கோடியில ஒரு வீடை கட்டிடணும், இல்ல நாம ஒரு ப்ரொஃபஸர் ஆயிரணும், மன்றத்துல வெயிட்டை முதல்ல குறைக்கணும். டெய்லி காலையில 3 சாயங்காலம் 3 சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது? என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு? மருந்து மாத்திரை சாப்பிட்டு, வேற ஏதாவது நினைச்சிடக்கூடாது, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை முதல்ல நிப்பாட்டணும். இப்படி அது வீட்டுக்காரர் அவர் ஹெல்த்தை கவனிச்சுக்கணும், எக்ஸசைஸ் ஒழுங்கா போடணும். எக்ஸசைஸ் மண்டத்துக்குள்ள வந்துடணும், வந்தாலும் போது ஆசிரியரெல்லாம் சேவை செய்யணும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஏகப்பட்ட நோக்கங்கள் இருக்குது. இந்த நோக்கங்கள்லாம் நிறைவேறிவிட்டதா? அட்லீஸ்ட் நிறைவேறுகிற பாதையில் முன்னேறி கொண்டு இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் குறிக்கோள் தெளிவாக இல்லை என்று அர்த்தம். என்ன சார் புதுசா சொல்றீங்க? அந்த தலைப்பை சொன்ன என் ஒய்ஃப் அப்படிதான் சொன்னாங்க. ஏங்க இப்படி குழப்புறீங்க? வெயிட்டை குறைக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன், அது நோக்கம், என் குறிக்கோள் அதுதான். என்ன பெரிய இதுல வித்தியாசம் இருக்கு நோக்கத்துக்கும் குறிக்கோளுக்கும்? மேலோட்டமா பார்த்தா ரெண்டும் ஒண்ணு போல தோணும், ஆனா அடிப்படையாக பல வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை தெரிகிறது மட்டும் இல்ல, நோக்கத்துக்கும் குறிக்கோளுக்கும் என்ன வேறுபாடு, இந்த குறிக்கோள் என்னிடம் தெளிவாக இருக்கிறது என்றால் நோக்கம் நிறைவேறும். தெளிவா இருக்கணுங்கிறது முதல் ஸ்டெப். இப்ப மன்றத்துக்கு வந்தா இறை உணர்வு கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவா இருக்கும். எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு, இல்ல முன்னேறி கொண்டு இருக்கிறோம்?
அதே மாதிரி வாழ்க்கை துணை மன்றத்துக்கு வரணும், இப்படி ஏகப்பட்ட நோக்கங்கள் இருக்கு. அப்ப குறிக்கோள் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கிறது என்றால் அது இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அதெல்லாம் செயல்படாது, நான் இயக்கி கொண்டிருக்கிறேன். அப்படி இணைக்கவில்லை என்றால் நோக்கம் நிறைவேறாது. அதுதான் நம்முடைய சிந்தனை தலை. என்னெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம்? நோக்கம்னா என்ன, குறிக்கோள்னா என்ன, ரெண்டுக்கும் அடிப்படையா என்ன வேறுபாடுகள்? இணைக்கலைன்னா நோக்கம் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டோம். அது ஒண்ணுதான் எஃபெக்டா இல்ல வேற எதுவும் எஃபெக்ட் இருக்கா? இணைக்கலைன்னா என்னென்னலாம் நடக்கலாம்? அடுத்தாப்புல எப்படி இணைப்பு? இதுதான் அடுத்த ஒரு 40 நிமிஷத்துக்கு சிந்திக்கிறது. முதல்ல நோக்கம்னா என்ன? நோக்கம் என்றால் ஒரு ஒட்டுமொத்த திசையை காண்பிப்பது. ஒட்டுமொத்த திசை அப்படின்னா மகரிஷியோட நோக்கம் உலக அமைதி. மாத்திரை மருந்துகளை நிப்பாட்டணும், வெயிட்டை குறைக்கணும், பையனை டாக்டர் ஆக்கணும், அத்தனையும் நோக்கம். ஒட்டுமொத்த திசையை குறிப்பது நோக்கம். அப்ப குறிக்கோள்னா என்ன? அந்த நோக்கத்தை நிறைவேறுவதற்கு தேவையான படிநிலைகளை குறிக்கோள் என்று சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட்டை குறைக்கணும். இதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல அரை வயிறு தான் சாப்பிடணும், இது ஒரு குறிக்கோள். ரெண்டாவது குறிக்கோள் என்ன? என்ன ஐட்டத்தை சாப்பிட்டு பார்த்துடவே கூடாது, பார்த்தா டெம்டேஷன் வந்துடும். இப்ப வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு குறிக்கோள் எப்படி இருக்கு? இதே மாதிரி இருக்கு. அது மட்டுமல்ல, முதல் ஒரு மாசத்துல 5 கிலோ குறைக்கணும், அடுத்த 2வது மாசம் ஒரு 3 கிலோ குறைக்கணும், மொத்தத்துல ஒரு 6 மாசத்துல 20 கிலோ குறைக்கணும். இதுவும் குறிக்கோள். இதுதான் நோக்கத்துக்கும் குறிக்கோளுக்கும் இருக்கிற வேறுபாடுகள். இப்போ இது மட்டும்தான் வேறுபாடா? இன்னும் பல வேறுபாடுகள் இருக்கு. என்னென்ன வேறுபாடுகள் பார்க்க போறோம். அதற்கப்புறம் எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தினசரி வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள், நமக்கு தேவையான நோக்கங்கள், அதை ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் பண்ண போறோம். நீங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறீங்க. எது நோக்கம், சரி நோக்கத்தை நான் சொல்லிடுவேன், எது எது குறிக்கோள் இந்த நோக்கத்தை அடைவதற்கு, அதெல்லாம் லிஸ்ட் போடணும். 4 குறிக்கோள், சாரி 4 நோக்கங்கள் இருக்கு. நீங்க 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணி இந்த நோக்கத்தை அடைவதற்கு, நிறைவேற்றுவதற்கு தேவையான படிநிலைகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? குறிக்கோள் என்று சொல்றோம். உலக அமைதி என்பது மகரிஷி நோக்கம் அப்படி என்றால் அவருடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? தனி மனித அமைதி. வேற என்னவா இருந்தது? இப்ப ஒரு குறிக்கோளுக்கு கீழே பல இது இருக்கலாம். இந்த தனி மனித அமைதியை அடைவதற்கு அவர் வேற ஒரு குறிக்கோள் வச்சிருந்தார். என்ன குறிக்கோள்? உலக அமைதி நோக்கம். அதற்கு என்ன வேணும்? முதல்ல தனி மனிதன் அமைதி இருந்தா தான் உலக அமைதி கிடைக்கும். அதனால முதல் குறிக்கோள் தனி மனித அமைதி. இரண்டாவது குறிக்கோள் குடும்ப அமைதி. வேற ஆசிரியர்கள் உருவாக்கும். இப்படி நல்ல பல குறிக்கோள்கள் வச்சிருக்கார். அவருடைய முதல் 2வது குறிக்கோளே யோகா. இதுதான் தீர்வு. யோக பயிற்சி மூலமாகத்தான் தனி மனித அமைதியும் கொண்டு வர வேண்டும், உலக அமைதியும் கொண்டு வர வேண்டும். அதற்கு யோகம் தேவை, யோக பயிற்சிகள் தேவை. அதுலயும் குண்டலினி யோக பயிற்சி தான் சிறந்தது, அவர் சூஸ் பண்ணது. அதுலயும் அதை எளிமைப்படுத்தி கொடுத்தா தான் எல்லாருக்கும் போய் சேரும். இது 2வது குறிக்கோள். அதற்கு அப்புறம் அதை 4 படிநிலைகளா கொடுத்திருக்கார் அந்த யோக பயிற்சிகள். தவம், தற்சோதனை. அதற்கு அப்புறம் நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணும். ஏன்னா என் காலத்துக்குள்ள இது நடக்க போறது இல்லை, இந்த நோக்கம் நிறைவேறாது. ஒவ்வொரு ஆசிரியரும் எத்தனையோ பேருடைய தனி மனித அமைதிக்கு காரணமாக இருந்து சேவை செய்ய வேண்டும். இந்த குறிக்கோள்கள்லாம் நிறைவேறிச்சுன்னா இந்த நோக்கம் நிறைவேறும். இது அவர் கிளியர் பிக்சர். கரெக்ட் தானே? இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற நோக்கங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நோக்கம். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, ஓகே, ஸோ நீங்க 5 பேர் ஒரு குரூப், ஃபர்ஸ்ட் குரூப். நீங்க 7 பேரும் ஒரு குரூப். இங்க ஆரம்பிச்சு பின்னாடி இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஒரு குரூப். ஓகேவா? ஒன்னா உட்காந்துக்கலாம். இப்பவுமே ஒன்னா உட்காந்துக்கலாம். 1 2 3. நீங்க 6 பேர் ஒரு குரூப். பின்னாடி இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் நீங்க இங்க சேர்றான்னு சேர்ந்துங்க, இல்ல இங்க வந்து சேர்ந்துங்க, உங்க சாய்ஸ். அவங்க எல்லாம் ஒரு குரூப். முதல் 6 பேர் ஒரு குரூப், கடைசி 2 ரோ ஒரு குரூப். நீங்க 4 பேர் இருக்கீங்களா? 2ல ஏதாவது ஒண்ணு சேர்ந்து. ஓகேவா? உங்க சாய்ஸ், எதுனாலும் சேர்ந்துக்கீங்க.
உட்காந்துக்கலாமா? குரூப்பா உட்காந்துக்கலாமா? இப்ப நான் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் தரப்போறேன். 5 நிமிஷம் டைம். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். நான் நோக்கம் என்னன்னு சொல்ல போறேன். அதுக்கு என்னென்னலாம் படிநிலைகள் இருந்தால் நோக்கத்தை நிறைவேற்றலாம். அதுதான் குறிக்கோள் நம்ம சொல்றோம். சோ அப்ப எனக்கு தேவை டாப் 5 குறிக்கோள். 50 குறிக்கோள் எனக்கு தேவையில்லை. உலக அமைதிக்கே ஒரு 7 8ல அவர் முடிச்சிட்டாரு. உலக அமைதிக்கே. அப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எத்தனை குறிக்கோள் எனக்கு தேவை? நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் அக்ரி பண்ணி இதுதான் பெஸ்ட்னு சொல்லி 1 2 3 4 5 5 குறிக்கோள்கள் எனக்கு தேவை. ஒவ்வொரு நோக்கத்திற்கும் டாப் 5. மற்ற குறிக்கோள்லாம் 6 7 8 9 இருக்கட்டும். எனக்கு தேவை டாப் 5. ஆன்லைன்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த நோக்கம் உங்களுக்கு உதவ திங்க் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க அந்த குறிக்கோள்களை. ஆனந்தராஜ் நீங்க அதை சமரைஸ் பண்ணி எனக்கு இதுல எழுதாததை இவங்கெல்லாம் சொல்லாததா இருந்தா நீங்க எனக்கு சொல்லிருங்க. ஆனந்த் லைன்ல இருக்காரு. ஓகே, செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி நைஸ். முதல் குரூப். இந்த குரூப்புக்கும் அதுதான், அந்த குரூப்புக்கும் இதுதான் கேள்வி. லாஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஒரு லேடி, அவங்களும் வேலை பார்க்குறாங்க. காலையில ஒரு 4 மாத்திரை, சாயங்காலம் ஒரு 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ட்ரைகிளிசரைடு இருக்கு, முட்டி வலி இருக்கு. இதுல வேற ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி 2 போல்ட்டை வேற காலில் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இப்ப சுகர் வந்து கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. டயபெட்டிஸ் குள்ள டேப்லெட் சாப்பிட்டு இது வந்து நம்ம இதுக்குண்டான குறிக்கோள்கள் தெளிவா இருந்தா ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சோ இந்த அம்மாக்கு இவ்வளவு இருக்கு, வேலைக்கு வேற போறாங்க. ஒரு 10 hours வேலை பார்க்குற ஒரு லேடி. இதுக்கு என்னென்ன குறிக்கோள்கள் இருந்தால் இவர்கள் இந்த டேப்லெட்டை சுத்தமா நிப்பாட்ட முடியும்? இதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் நோக்கம். உங்க குரூப்புக்கும் சரி, உங்க குரூப்புக்கும் சரி, இதுதான் நோக்கம். இப்ப 2வது கேஸ். உங்களுக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். 2வது, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இல்லை. மனைவி சொல்றாங்க, எங்க பச்சைன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அப்பெல்லாம் தேடிதாங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? பச்சைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நாளைக்கு போலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. வேலை வெட்டி வேலையை இருக்கையா நீ, இதெல்லாம் போய் மனுஷன் பார்ப்பானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ போறாரு. ஒரு போன் வருது. இவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, அண்ணா பச்சைன்னு ஒரு படம் போட்டிருக்காமா, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணி ஷோக்கு புக் பண்ணலான்னு இருக்கேன், வர்றீங்களா? புக் பண்ணுமா, வந்துடுறேன்ட்டார். இந்த அம்மா செம கடுப்பாயிட்டாங்க. இப்படிப்பட்ட உறவு இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கு. இந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அவர் ஆப்போசிட்டா செய்வார், அவர் என்ன சொல்றாரோ அந்த அம்மா. ஏதோ ஒரு கேஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த அன்பு என்பது ரெண்டு பேருக்கும் இல்ல. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசலான்னு பார்த்தா பெரிய சண்டையில முடிஞ்சு போயிடுது. அவர்கிட்ட கேட்டா வாயை திறந்தாலே சண்டையா இருக்குங்கிறார். அந்த அம்மாட்ட கேட்டாலும் வாயை திறந்தாலே சண்டை வந்துருது சார் எங்க 2 பேருக்கு இடையிலேங்கிறார். மொத்தத்துல இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான அன்பின் பரிமாற்றம் அங்க இல்லை. என்ன குறிக்கோள்கள்? டாப் 5 குறிக்கோள் இருந்தால் இதை நிறைவேற்ற முடியும். அவர் நினைக்கிறத அந்த அம்மா செய்யணும், இந்த அம்மா நினைக்கிறத அவர் செய்யும். இதுதான் நோக்கம். குடும்பம் ஆனந்தமாக சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்றால் 5 குறிக்கோள்கள் என்னவாக இருக்கும்? டாப் 5. இது 2வது. உங்களுக்கும் 3வது, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு ஒருத்தர். அந்த கம்பெனில சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகல. அவரை கொண்டு போய் டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல போட்டு, எத்தனை பஸ் இருக்கு, ஒழுங்கா போகுதா வரலையா, அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுங்கன்னு போட்டு விட்டார். இவருக்கு ஆதங்கம் தாங்க முடியல. என்ன ப்ராப்ளம்? படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இல்ல. 12 மணிக்கெல்லாம் கால் வருது, சார் டயர் பஞ்சர் ஆயிட்டு சார். நான் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியர். மொத்தத்துல 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் நான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. வேலைக்கேற்ற சம்பளம் இல்ல.
ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. பாஸ்டையும் சொல்லி பார்த்துட்டாரு, பாஸ் கேட்கிற மாதிரி இல்லை. இவர் வேற இந்த வேலையை நம்பி ஒய்ஃபு 2 குழந்தைகளை கூட்டு வந்துட்டார். வீடு வேற செட் பண்ணி ஸ்கூல்லையும் சேர்த்துட்டார். இவர் இப்ப மொத்தத்துல நிம்மதியா அவரால் தூங்க முடியும். பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கார். வேலையை நினைச்சாலே இவருக்கு டென்ஷன் ஆகும். ஆபீஸ் போகணும்னாலே செம கடுப்பா இருக்கு. நரகம் மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ இவருக்கு இந்த நோக்கத்தை, இவர் சந்தோஷமா வேலையை பார்க்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கணும், அட்டகாசமா இருக்கணும் ஆபீஸ் சிச்சுவேஷன். இவர் என்னென்ன குறிக்கோள் இருந்தால் இதை நிறைவேற்றலாம். இதை யாரை பார்க்க போறீங்க? லாஸ்ட். ஓகே, குட். 4வது உங்களுக்கு. நீங்க தானே? உங்க குறிக்கோள் ஆனந்தமா வாழணும், நினைச்சது நடக்கணும், அதுக்கு இறை உணர்வு பெறணும். இதுதான் நோக்கம். ரொம்ப சிம்பிள். ஆனந்தமா வாழணும்னா, நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா இறை உணர்வு பெற்றிருக்க வேண்டும். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை அடைவதற்கு எனக்கு ஒரு டாப் 5 குறிக்கோள் வேணும். யாருக்கு வயசு ஒரு 35 ஆகுது, அவருடைய நோக்கம் இதுதான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயசு 35 உள்ளதான். ஓகேவா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 5 minutes. 5 குறிக்கோள், டாப் 5 குறிக்கோள். மொத்தம் 4 கேஸ் ஸ்டடிஸ் சொல்லியிருக்கேன். டிஸ்கஷன் ஸ்டார்ட்ஸ். எல்லாம் ஒட்டுமொத்தமா உட்கார்ந்து ஆளாளுக்கு உங்க கருத்தை சொல்லுங்க. அக்ரி பண்ண பாயிண்ட் எழுதிங்க. உன் பேர் என்ன? செந்தூரியா? அது அதுக்காக கொடுக்குறதே. ஓகே, ஃபைன். இல்ல இருக்கா சார்? சொல்லிட்டு போயிடுங்க சார். ஒரு 2 பாயிண்ட். ஆஹா, क्वेश्चन தெளிவா இருக்குல்ல? क्वेश्चन क्लियर இருக்கா? உங்களுக்கு ஈஸியான क्वेश्चंस. थैंक यू so much. 5 ஸ்டெப். வெரி நைஸ். வல்கலம். கேள்வி கிளியரா இருக்கா? என்ன क्वेश्चन உங்களுக்கு? இந்த கணவன் மனைவி क्वेश्चंस. வெரி குட். எதுவும் டவுட் இல்லையே? எல்லாம் கிளியர். அதுக்குள்ள சாட் பாக்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. வீட்டுல நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? எங்க இருந்து பிடிச்சீங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. டாப் 5 5 நிமிஷம் தான். ஆல்ரெடி 1/2 நிமிஷம் போச்சு. क्वेश्चन கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். ஒன்னும் பிரச்சனை இல்லையா?
வெரி நைஸ். டாப் 5 ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ்லாம் கிளியரா இருக்குல்ல? ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு என்ன இது? குடும்பம். ஏகப்பட்ட விஷயங்கள் படிச்சு போவீங்களா எல்லாம்? ஆமா. டாப் 5. வெரி நைஸ். சார் கேள்வி கிளியரா இருக்குல்ல? ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் அது ஆக்சுவலா? நோய் ப்ராப்ளம். டாப் 5 ஃபர்ஸ்ட் வந்து உடற்பயிற்சி. ஏன்டா சொல்லாதீங்க, அப்ப சொல்லுங்க. கேட்கும்போது சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். டாப் 5 போதுமா சார்? டாப் 5. எல்லாருக்கும் உங்களுக்கு வேற கருத்து இருந்துச்சுன்னா, இல்ல சார் இதை நான் ஒத்துக்கல சார், இதுக்கு பதிலா இன்னொன்னு சார், அது இதோட பெட்டர் சார், இதோட இம்பார்ட்டன்ட் சார் அப்படின்னா நீங்க அதை எழுதிக்கிங்க. டக்குன்னு 5 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுக்கு முடிஞ்சுதா? முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த குரூப் ஸ்டடிக்குள்ள கேள்விக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்ப யாராவது அவங்க சொல்லலைன்னா இதை விட்டுட்டாங்க சார், இது இம்பார்ட்டன்ட் குறிப்பில் நீங்க சொல்லலாம். ஓகேவா? குட். ப்ளீஸ். வாழ்க வளமுடன். யாரும் முடிச்சிட்டீங்கன்னா மற்ற கேள்விகளுக்கு உண்டான பதிலை நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க எந்த குரூப்புக்கு நீங்க பதில் அளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஆனந்த் நீங்க கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணிக்கங்க. Yes. Okay. டாப் 5
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனஃப் எனஃப். அப்படியே நார்மலா உட்காந்துக்குங்க. உங்க குரூப்ல ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்ல போறீங்க. குயிக்கா 30 செகண்ட்ல 5 பாயிண்ட் சொல்ல போறீங்க. யாராவது ஒருத்தர் உங்க குரூப்ல. வாழ்க வளமுடன். எனஃப் எனஃப் எனஃப். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பினிஷ் பினிஷ் பினிஷ். எல்லாரும் அப்படியே நார்மலா இங்க பாத்துக்கலாம். ஆனந்த் சம்மரைஸ் பண்ணிக்கங்க. இதுல இவங்க சொல்லாதது ஏதாவது இருந்ததுன்னா அந்த குரூப்ல பேசும்போது சொல்லிருங்க, நான் எழுதிக்கிறேன். ஓகே ஓகே ஷூர். ரைட். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அமைதி. முடிஞ்சது. எக்ஸாம்ல கூட இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களான்னு தெரியலையே. செம இன்வால்வ்மெண்ட். எக்ஸலென்ட். ஐ அப்ரிஷியேட். ரியலி பாராட்டுக்கள். வெரி குட். ஓகே. நோ மோர் டாக். ஃபினிஷ். டன். ரைட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நோக்கம் வந்து ஆரோக்கியமா வர ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்காரு இந்த சைடு. வாழ்க வளமுடன். நோக்கம் வந்து நோக்கம்னா நமக்கு தெரியும். வாழ்க வளமுடன். இதானே 1ஆம் நம்பர். ரைட்டா? ஆமா சார், 1ஆம் நம்பர். 5 குறிக்கோள். அதாவது நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். கரெக்ட். மாத்திரையெல்லாம் ரெடியூஸ் நீங்க அதை பண்ணணும். சொல்ல வேண்டாம். குறிக்கோள் மட்டும் சொல்லுங்க. ஓகே. அக்செப்டன்ஸ் சார் முதல்ல. ஓகே. ஏற்பு. அப்புறம் நம்பிக்கை, நம்மளால இதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு. நம்பிக்கை. சூப்பர். வேற? அதுக்கப்புறம் அதற்கு தேவையான ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனவளக்கலையில இருக்கிறவங்க அதுல உள்ள உடற்பயிற்சிகள், தவம், அகத்தாய்வு மற்ற எல்லா பயிற்சிகளையும் கரெக்டா கடைபிடிச்சு செய்யணும். ஒட்டுமொத்த கைபூரம் பண்ணணும். எஸ். சரி, ஓகே. அதுக்கப்புறம் சங்கல்பம், தன் வாழ்த்து அதோட சேர்த்து அதையும் இதையும் சேர்த்து வாழ்த்து. ஆமா. நம்ம 4வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் சார். இது 3 ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. ஓகே சார், ஓகே சார். சங்கல்பம் பிளஸ் வாழ்த்து. எஸ். ஓகே. 5வது அப்புறம் கண்டிப்பா ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சூப்பர். எக்ஸர்சைஸ் எழுதிட்டீங்க ஆல்ரெடி. அது 2வதுல வந்துச்சு. ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும். 5 அளவு முறை எல்லாமே வருது சார். இதுலயா? உணவு இதுல 5 அளவு முறை. ஆமா சார். சரி, ஓகே. அவ்வளவுதான். ரைட். இதே கேள்விதானா? உங்க கேள்வி. இதுல இல்லாதது ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வெரி குட். சோ முதல்ல இதற்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா உடலிலே நோய் சூப்பர். வேற? ஏன்னா உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்க, அதனால காரண காரியங்களை பார்க்கணும். சரி. அப்புறம் வந்து மகரிஷி சொன்ன உடற்பயிற்சி, மெடிடேஷன், தற்சோதனையை ஃபாலோ பண்ணோம். எழுதியாச்சு. வேற? ஓகே. அப்புறம் வந்து பாவப்பதிவுகளை வந்து சேர்க்காம இருக்கணும். சோ கர்மவினை தீரத்துக்கு புதுசா பாவம் செய்யக்கூடாது. அப்புறம் வந்து இந்த 2 ஒழுக்க பண்பாடை ஃபாலோ பண்ணணும். அதாவது முதல் தானே புதுசா பாவம் செய்யக்கூடாது. 2 ஒழுக்க பண்பாட்டுல முதல் தானே மருத்துவ. அப்புறம் நீங்க யுனிவர்சல் சொல்யூஷன் சொல்லுங்க. இல்ல 5 பாயிண்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளவு சார். கடைசியா வந்து மருத்துவ ஆலோசனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் சார். வேற? மருத்துவ ஆலோசனையும் ஃபாலோ பண்ணணும் லாஸ்ட்ல. மருத்துவ ஆலோசனையை ஃபாலோ பண்ணணும். ஆமா, இதையும் எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில முடியலன்னா கடைசி மருத்துவ ஆலோசனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே. முடிஞ்சிச்சா? அது வேற செய்யணுமா? இல்ல தொண்டு வேற செய்யணும். சோ இந்த பிபி இருக்கிறவங்க, போல்ட் போட்டுறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாம் தொண்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. 2வது டீம். வெரி நைஸ். மண்டபம் ரிப்பேர். அதுதான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், குயிக்கா. நோக்கம்லாம் சொல்ல வேண்டாம், டக்குனு குறிக்கோள். நோக்கம் வந்து கணவன் மனைவி ஆத்மார்த்த அன்பு. அமைதி. குறிக்கோள் முதல்ல வந்து அவங்க ஈகோ வந்து குறைக்கணும். 2 பேரும் தன்முனைப்பை வந்து குறைக்கணும். 2வது வந்து அவங்க மற்ற பிறரோட கருத்துக்கள், உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அத வந்து ஏற்றுக்கொள்ளணும். உணர்வு மதிப்பு கொடுக்கணும்.
ஏற்றுக்கொள்ளணுமா? ஏற்றுக்கொள்வது வந்து அடுத்தது மூணாவது சார். ரெண்டாவது மூணாவது சார். மூணாவது மூணாவது வந்து ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து நம்ம கிறிஸ்து பேப்பர் லீக் ஆயிட்டோம் தெரியலையே. இல்ல. ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளுதல் வந்து 3வது. சரி 4வது வந்து அவங்க குறைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து பொறுமை தியாகத்தை குறைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து பொறுமை தியாகம் பின்பற்றி வாழ. ரெண்டும் ஒரே பாயிண்டா? 3மே ஒரே தான் சார். மூணு ஒரே. குறைகளை பெரிதுபடுத்தாமை விட்டு கொடுத்தல். சரி டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் சாக்ரிஃபைஸ். வேற 5வது நம்ம பயிற்சிகள் சார். நம்ம எல்லா பயிற்சியும். வாழ்த்து நம்ம தவ முடிவில் வாழ்த்து சங்கப்பம். வாழ்த்து தானே? இல்ல இது எல்லாமே செய்யணுமா? எக்ஸசைஸ் காயகல்பம் எல்லாமே செஞ்சிடணுமா? இல்ல சார். வாழ்த்து சங்கல்பம். வாழ்த்து சங்கல்பம் குடும்ப அமைதி. குடும்ப அமைதி இத வந்து நம்ம வந்து குடும்ப அமைதின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் வந்து நம்ம சூப்பர் அந்த வெரி நைஸ் முடிஞ்சிச்சு. இல்ல இல்லாதது ஏதாவது இருக்கா? அந்த ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது இதுல இல்லாதது ஏதாவது இருக்கா உங்க குரூப்ல? இதேதான் இல்லாத எதுவும் இல்ல இல்ல சார். இல்லாத ஒரே பாயிண்ட் சார், சரிமா சாரிமான்னு தான் சார் ஆரம்பிக்கணும். அது ஒரு குறிக்கோள். சரிமா சாரிமா இதுதான் அது. இதுதான் அது. ஏற்றுக்கொள்ளுதல் ரெண்டு ஒண்ணுதான். ஓகேவா? சரிமா சாரிமாங்கிறது ஏற்றுக்கொள்ளுதல். அதனால என்ன செய்யணும்? ஆன்லைன்ல வந்து ஆமா அப்ப என்ன பண்ணணும்? அதுதான் அதுதான் சரிமா சாரிமா அவ்வளவுதானே. வெரி நைஸ். ஆன்லைன்ல சொல்லுங்க. இதுல வந்து அந்த 2வது டாபிக்கு விட்டு போன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லணும்னா பொறுமையை கடைபிடித்தல் அப்படின்னு அதை ஆட் பண்ணிக்கலாம். அவங்க செல்வி ரவீந்திரன் சொன்னதுல பொறுமையை சொல்லியிருக்காங்க. சரி வேற வேற எல்லாமே சொன்ன பாயிண்ட்ஸ் தான். சூப்பர் வெரி நைஸ். எந்த எந்த கேள்விக்கு? இதுக்கா? எல்லாத்துக்குமா? இந்த ரெண்டாவதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வாசிக்க தெரியுமா? தெரியாதா? சரி மூணாவது சார். சார் கேக்குதா? எஸ் உங்களுக்கு கேக்குது? குயிக்கா டைம் ஆகுது சார். கிளாஸ் முடிக்கணும் 8:10. சார் ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். அந்த வேலைக்கா? வேலைக்கு. சோ இங்கேயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கர்மா அப்படி இருக்கு. அப்படிதானே? ஆமாங்க சார். சூப்பர் வேற குயிக்கா? பிளஸ் அந்த சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும். என்னது? அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிரும், பாசிட்டிவா ஆயிரும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு வாழ்த்தணும். வாழ்த்தணும். சூப்பர். யார வாழ்த்தணும்? பாசையா இல்ல வேலை பாக்குறவங்களையா இல்ல அந்த சிச்சுவேஷனே மாறிடும், அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆகும் அப்படிங்கிற மொத்தமா வாழ்த்தணும். மொத்தம். எங்க இருந்து வருது இந்த சவுண்ட்? ஓகே அடுத்து வந்து மூணாவது அது அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அவர் இப்போ 20 hours ஒர்க் பண்றதுனால தான் அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அந்த ஒர்க்கை எவ்வளோலாம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அவரோட எஃபர்ட் போட்டு மினிமைஸ் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும். அதான் என்ன ஆக்ஷன் பண்ணணும்? அதுதான் அந்த கேள்வி. என்ன ஆக்ஷன் பண்ணணும்? அவரோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி. ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்லுங்க. ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். வெரி நைஸ். வேற நாலாவது அதுக்கப்புறம் இந்த அவருக்கான வேலை கிடைக்குமா அப்படின்னு இருக்கிற கம்பெனிலே அவங்க ஹையர் மேனேஜ்மெண்ட்டை எக்ஸ்கலேட் பண்ணி டாப் மேனேஜ்மெண்ட்ல பேசணும். ஆமாங்க. வேற டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்கணும். சரி வேற 1 2 3 4 இன்னும் 1 புதிய வேலைக்கு ட்ரை பண்ணணும். எதுவுமே செட் ஆகாட்டினா புதிய வேலைக்கு ட்ரை பண்ணணும். சூப்பர். இதே கேள்விக்கு வேற யாரும் இருக்காங்க? அவ்வளவுதான். ரைட். 5வது இறை உணர்வு. குயிக்கா சார், டைம் இல்ல 8:10 ஆயிட்டு சார். 5வது வந்து குயிக். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால வந்து எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அது ஏற்றுக்கொள்ளுதல். சரி ரைட். as it is நம்ம வந்து முதல் பாயிண்ட். ஆமா சார். சரி as it is. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையெல்லாம் சீரமைச்சு வந்து பற்றற்ற பற்று நிலையில வந்து இருக்கிறது. சோ என்ன பற்றற்ற பற்று. 3வது வந்து என்ன அப்படின்னா குடும்ப அமைதி, அப்புறம் இல்லற வாழ்க்கை. ஏன்னா 35 வயசுன்னு சொல்றீங்க. கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் பண்ணாதான் ரொம்ப பிரச்சனை இருப்பாரு. ஆமா 35 வயசுனால சரி வந்து கல்யாணம். ஆமா குடும்ப அமைதியை ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி செய்யணும். கரெக்ட். அதனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அதான் இல்லறம் தானே. 3
அடுத்து வந்து அப்படின்னா நம்ம உடல் நலம் இதெல்லாம் வந்து நல்லா பேணி காத்து உடல் நலம், மனநலம், உயிர் நலம் ஆமா இருந்துச்சுட்டாமா தவம், தற்சோதனை, காய்கல்பம்லாம் ஒழுங்கா செஞ்சு இருந்தாச்சு அப்படின்னா இது கிடைக்கும். அது கடைசியா ஸ்கை பிராக்டிசஸ் எல்லாம் செய்யணும். ஆமா சார். சரிதானே? அப்ப 5 முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னும் ஒண்ணு இருக்குது. என்ன கேளுங்க. அப்புறம் வந்து கடைசியா வந்து 2 ஒழுக்க பண்பாடை வந்து நம்மளுக்கு நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணணும். 2 ஒழுக்க பண்பாடை ஃபாலோ பண்ணணும். ஆமாய்யா, நன்றிங்க. வாழ்க. ஆனந்த், இந்த எழுதி இருக்கிறதெல்லாம் தெளிவா இருக்கான்னு தெரியல ஆன்லைன்ல. ஆமா ஆமா, நமக்கு தெரிஞ்ச மெயின் சொல்யூஷன் அது. ஆனா இதுல பாதி பேருக்கு ஸ்கைல 10 வருஷமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையா இருக்கு. மெடிடேஷன்லாம் கரெக்டா செய்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, டேப்லெட் சாப்பிடாம எத்தனை பேர் இருக்காங்க? சோ ஸ்கை பிராக்டிஸ்ல செய்யறாங்க. எங்கேயோ ஒரு தகராறு இருக்கு. என்ன தகராறுன்னு கண்டுபிடிச்சிட்டா நினைச்சதை நம்ம சாதிச்சிடலாம். அப்படிதானே? சரி, இப்ப குயிக்கா நம்ம டைம் இல்ல, எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. எனிவே லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோக்கம், குறிக்கோள். முதல்ல இதுக்கு என்னென்ன வேறுபாடுகள் தெரிஞ்சாதான் இங்க இருக்கிற கொஞ்சம் குளறுபடிகள்லாம் மாற்ற முடியும். முதல்ல நோக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லிட்டோம், ஒட்டுமொத்த திசை அப்படின்னு சொல்லிட்டோம். குறிக்கோள் என்பது அதற்கு தேவையான படிநிலைகளை சொல்லுவது. கரெக்டா? இதெல்லாம் செஞ்சா இதை நிறைவேற்றலாம். அப்போ குறிக்கோள் என்பது அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான படிநிலைகள். இரண்டாவது, நோக்கம் என்பது பொதுவானதா இருக்கும். வெயிட்டை குறைக்கணும், பையனை டாக்டர் ஆகணும், உலக அமைதிக்கு ஏற்பாடு பண்ணணும். குறிக்கோள் என்பது தனித்துவமானது. 5 கிலோ மாசம் நான் குறைக்கணும். துல்லியமானது. 5 கிலோ. டெய்லி 4 தடவை கோவப்படுவேன் குடும்பத்துல, அடுத்த வாரத்துல 3 தடவை தான் கோவப்படுவேன். துல்லியமானது. அதுதான் பேரு குறிக்கோள். குடும்ப அமைதி என்பது நோக்கம், ஆனால் தனித்துவமானது. எனக்கு நான் என்ன செய்யணும், அது கரெக்டா ஸ்பெசிபிக்கா 5 கிலோ குறையணுமா, 4 தடவை கோவப்படணுமா, மெடிடேஷன் 2 தடவை பண்ணணுமா, 1 தடவை, எதுனாலும் சரி துல்லியமாக இருக்க வேண்டும். எது? குறிக்கோள். மூணாவது, இது நீண்ட கால பார்வையில் இருக்கும் நோக்கம். பையனை டாக்டருக்கு ஆக்கணும். அவன் இப்பதான் 6th படிச்சுட்டு இருக்கான், இல்ல 8th படிச்சுட்டு இருக்கான், இல்ல 10th படிச்சுட்டு இருக்கான். இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு. நீண்ட கால பார்வை. உலக அமைதிங்கிறது 150 இயர்ஸ். இது குறுகிய கால நோக்கத்தோடு நாம குறிக்கோளை எழுதணும். என்னன்னு, இந்த 1 மாசம், 3 மாசத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 30 வருஷத்துக்கு, 50 வருஷத்துக்கு குறிக்கோள்கள் இருக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வையில இருக்கணும், குறுகிய காலத்துல இருக்கணும். ஆனா இது வந்து ரொம்ப நீண்ட காலமானது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு குறிக்கோள் இருக்கலாம். ஒரு குறிக்கோள் ஒண்ணு, ஆனா நோக்கம் ஒண்ணு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற 10 குறிக்கோள் கூட தேவைப்படலாம். பல குறிக்கோள்கள் ஒரு வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்கு ஒரு 4 குறிக்கோளாக எனக்கு தேவைப்படலாம். ஃபேட்டை சாப்பிடக்கூடாது, பசிச்சு சாப்பிடணும், நல்லா அரைச்சி, இப்படி ஒரு எத்தனையாவது ஒரு குறிக்கோளை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஒரு நோக்கம், பல குறிக்கோள்கள். 5வது, நோக்கம் ரொம்ப எப்பமாவது தான் மாற்றம் இங்க கிடையாது. ஆனா இது மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். குறிக்கோள். நியூ இயர் ரெசல்யூஷன் அவர் ஒரு குறிக்கோள் வச்சிருக்காரு, போய் சொல்ல மாட்டேன்ட்டு. அன்னைக்கு மதியானம் வச்ச பிரியாணி வச்சுட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. கொஞ்சம் இப்போ ஒரு உண்மையை சொன்னா சிக்கல் ஆகி போச்சு. இப்ப குறிக்கோளை கொஞ்சம் மாத்தணும். எப்ப மாத்தணும், எப்படி மாத்தணும், இது குறிக்கோளை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ குறிக்கோள் மாற்றத்திற்கு உட்பட்டது. நோக்கம் வெயிட்டை குறைக்கணுமா இருக்கட்டும், பையனை டாக்டருக்கு ஆகணும், ரொம்ப ரேர். கடைசி நிமிஷத்துல மாத்துறது நடக்கலாம். ஆனா குறிக்கோள் அளவுக்கு அது மாற்றத்துக்கு உட்படாது. முதல்ல இந்த 2க்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் நாம குறிக்கோளை கரெக்டா எழுதியிருக்கோமா? அப்படி இல்லை என்றால் நோக்கம் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். இது குறிக்கோள் தெளிவா இல்லாட்டும் ப்ராப்ளம், இணையாவிட்டாலும் ப்ராப்ளம். நாம இணைக்கவில்லை என்றாலும் ப்ராப்ளம். என்ன இணைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இல்லை என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதில் சிக்கல். இப்ப குறிக்கோளை எழுதிட்டோம், இந்த பேசிஸ்ல தெளிவா இருக்கிறோம். ஆனால் இந்த குறிக்கோள்கள் இந்த நோக்கத்திற்கு இணைந்து செயல்பட்டால் மட்டுமே, இணைந்தால் மட்டுமே என்ன நடக்கும்? நோக்கம் நிறைவேறும். இல்லை என்றால் நோக்கம் நிறைவேறாது. முதல் விஷயம். 2வது விஷயம், ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பல திசைகள்ல பயணிச்சுட்டு இருப்போம். ஏன்னா குறிக்கோள் தெளிவா இல்ல. அட் ஏ டைம் நான் 4 விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், வேலைக்கு ஆகாது. தாமதங்கள் ஏற்படும், தன்னம்பிக்கை குறையும். இது இருக்க 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 என்ன ஆகும்?
தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா எதுவுமே நிறைவேறல. ராங்கான பாதையில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இதெல்லாம் கிளீனா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த ரெண்டும் இணைஞ்சு செயல்பட்டால் நினைப்பது நடக்கும். அட்டகாசமா இருக்கும். இல்லையா, நடக்காதுன்னு தெரியும். மகரிஷிக்கு என்னுடைய வாழ்க்கையில உலக அமைதி வராதுன்னு தெரியும். ஆனா 150 வருஷம் ஆகும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை அவர் கிளீனா திட்டம் போடுறாரு, செயல்படுத்துறாரு, போயிட்டே இருக்கு. இது நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கும். இப்ப நிறைய டிஸ்கஷன் பண்ணி அட்டகாசமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே கிரேட். வேதாத்திரியத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறது இந்த ஆன்சர்ல கிளீனா தெரியுது. வெரி நைஸ். இப்போ அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும். எங்க இணைக்கணும், எங்க இணைக்கல, எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஏன்கிட்ட கேட்டா இதுதான் நோக்கம் இவருக்கு. இது அம்மாவா யாரு, ஒரு லேடின்னு சொல்லிடுவோம், வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிடுவோம். இவங்களுக்கு இத்தனை நோய் இருக்குன்னு சொல்றோம். இப்ப இவங்க இதுதான் நோக்கம் என்றால், மாத்திரையை நிப்பாட்ட வேண்டும் என்றால், இது எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. முதல் குறிக்கோள் எனக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இங்க எழுதலாம், உடல்ல இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் அடிப்படை காரணம் உடலில் தங்கக்கூடிய நச்சு பொருட்கள். இது வெளியேறாத வரை என் நோய் குணமாகாது. எந்த நோயா இருந்தாலும் சரிதான், கேன்சரா இருந்தாலும் சரிதான், கோல்டா இருந்தாலும் சரிதான், ஃபீவரா இருந்தாலும் சரிதான், இதுல இருக்கிற எது இருந்தாலும் சரிதான். முதல்ல அத்தனை நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என் உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள். டெய்லி மோஷன் போகுதா போகலையா, உடனடியாக கழிவை வெளியேற்ற வேண்டும் என்றால் என்னுடைய இது நான் செயல்படுத்தணுங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டேன்னு சொன்னால், இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பல குறிக்கோள்கள் இருக்கலாம். என்னன்னு, முதல்ல நோ ஃபுட். இத்தனை நோய் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் நிறைய இருக்கணும். இல்ல வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், தண்ணி தான் குடிக்கணும். இது ஒரு மாசத்துக்கு 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா முதல்ல நச்சு பொருள் முக்காவாசி வெளியேறு. அதற்கப்புறம் இவங்க மற்ற வேலைகள்லாம் பார்த்தாங்கன்னா, மருந்து சாப்பிட்றாங்க, என்னென்ன செய்யணுமோ செஞ்சாங்கன்னா அந்த மருந்து டைரக்டா வேலை செய்யும். இல்ல இந்த டாக்ஸினோட சேர்ந்து நம்ம கொடுக்குற மருந்து அது வேற ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அப்ப முதல்ல நோய் என்றால் முதல் குறிக்கோள் நச்சு பொருளை வெளியேற்ற வேண்டும். உணவு கண்டிப்பாக அரை வயிறு தான் சாப்பிடணும், பசிச்சு தான் சாப்பிடணும், அரைச்சி ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடணும். இதை செஞ்சாதான் இப்ப சாப்பிட்ட உணவு மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும், புதுசா டாக்ஸின் சேராது, இருக்கிற டாக்ஸின் வெளியில போகும். இது இரண்டாவது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்க பிரச்சனை. மூணாவது, இன்னைக்கு நிறைய பேர் மன்றத்துல வர்றவங்கள்ட்ட பாக்குறோம், டாக்டர்கிட்ட போகாம இவங்களே ஒரு டாக்டர் ஆயிக்கிறாங்க. இன்னைக்கு அலோபதி சிஸ்டத்துல பெஸ்ட் என்னன்னா, நம்ம உடல்ல என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றதுக்கு சூப்பரான டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. பிளட்டா இருக்கலாம், வைட்டமின் டியா இருக்கலாம், ஹீமோகுளோபினா இருக்கலாம். முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப 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 அவசியம். உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியணும். நான் பாட்டுக்கு ஃபாஸ்டிங் இதுதான் ஃபாஸ்டிங் சொல்லியிருக்காங்கன்னு ஃபாஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே குடல் புண்பட்டு இருக்கு, இவங்க ஒரு நேரம் பட்டினி போட்டாலே பிரச்சனையாரு, நெஞ்சரிச்சல் வர ஆரம்பிச்சிடும், நிம்மதியா தூக்கம் வராது அன்னைக்கு. அப்போ முதல்ல என் உடல் என்ன கண்டிஷன் தெரியணும்னா, ரெகுலரா இந்த ப்ராக்ரஸை ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கு டாக்டர் செக்அப் அவசியம். மெடிசினை சாப்பிடணுமா இல்லையாங்கிறது அப்புறம். முதல்ல டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளே ஒரு டாக்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு இது இரும்பு பாடிலாம் கிடையாது. 100 வருஷத்துக்கு உள்ள டேமேஜ் ஆச்சுன்னா நான் தான் அதை வச்சு மேனேஜ் பண்ணி ஆகணும், ரிவர்ஸ் பண்ண முடியாது. டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா மெயின்டைன் வேணா பண்ணலாம், 40 வயசுக்கு மேல ரிவர்ஸ் பண்றது ரொம்ப 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 சிரமம். அப்ப இதை மானிட்டர் பண்ணணும், ப்ராக்ரஸ் பண்ணணும். நாலாவது, ஏற்கனவே இதுல சொல்லி இருக்கிறாங்க, சப்கான்சியஸ் மைண்ட். நம்முடைய நடு மனதுல என்னுடைய பிரச்சனை எதுவோ ஸ்பெசிபிக்கா, நான் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுலாம் ஜெனரலா, நான் ஆல்ரெடி இப்ப பிரச்சனைக்கு வந்துட்டேன். அதைத்தான் மெடிடேஷன் முடிஞ்சு 3 தடவை சொல்லிட்டு இருக்குமே, உடல் நலம், நீலாயுள், ஒவ்வொரு மெடிடேஷன் பின்னாடி 3 தடவை சொல்லிட்டு இருக்குமே. இப்ப எனக்கு ஸ்பெசிபிக்கா ப்ராப்ளம் இருக்கு, எந்த பிரச்சனைக்கு வேண்டுமோ அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு சங்கற்பத்தை நடு மனதுல பதிய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என் ரத்த ஓட்டம் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது, லெஃப்ட் அண்ட் ரைட் இதை எண்ணணும், எழுதணும், அதை கற்பனை செய்யணும். சும்மா இருக்க நேரம்னா அந்த சங்கற்பத்தை வலிமைப்படுத்தணும், கண்ணாடி பயிற்சி முடிஞ்சிட்டு சொல்லணும், மெடிடேஷன் முடிஞ்சோன்னு சொல்லணும்.
எந்த அளவுக்கு இதை வலிமைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு இது நமக்கு வழிகாட்டும். எதை கட் பண்ணணும், எப்ப சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் எல்லாம் வழிகாட்டும். உள்ளுணர்வு வழிகாட்டும். எப்ப இத ப்ரோக்ராம் பண்ணா, இத்தனையும் செஞ்சா மட்டுமே முதல் நோக்கம் நிறைவேறும். இதுல இருக்கிற மற்றதெல்லாம் எஸ் சாரி, அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உறக்கம். நோய் இருக்கிறவங்க 9 மணிக்கு தூங்க போலேன்னா எந்த நோயாக இருந்தாலும் தானாக சரி செய்யக்கூடிய அறிவு இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆற்றல் இருக்கா? அந்த ஆற்றல் இருந்தா அதுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் டீப் ஸ்லீப் தூங்கினா மட்டுமே உடல் தன்னுடைய ரிப்பேரை சீரமைப்பு மண்டலம் செய்கிறது. ஆரியம் தூக்கம் சரியா இருந்தால் மட்டுமே மூளை தன்னை கிளீன் பண்ணுகிறது. இந்த 2 வேலையும் செய்யலைன்னா கழிவு வெளியேறாது. டீப் ஸ்லீப்ல உடல் கழிவு வெளியேறுகிறது, ஆரியம் தூக்கத்துல மூளை கழிவுகள் வெளியேறுகிறது. அதுக்கு நான் 9 மணிக்கு படுக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கலை என்றால் எந்த டாக்டர்கிட்ட போய் எத்தனை மருந்தை மாத்தினாலும் சரிதான், முழுமையா குணமாகும் சொல்ல முடியாது. ஏன்னா தானாக செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது, நேரம் கொடுப்பதில்லை, ஆற்றலை கொடுப்பதில்லை. இந்த 5 ஃபாலோ பண்ணினால் கண்டிப்பாக இங்கே நிறைவேறும். கிளியரா? ரைட், வெரி கிளியர். அதான் பயந்துட்டு நீ வெரி கிளியர். ஓகே, இப்ப 2வது நோக்கத்துக்கு போலாம். யாராவது இதை ஒரு நோட்ஸ் எடுத்து அப்புறமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது விஷயம், கணவன் மனைவிக்குள்ள அன்பு. வெரி நைஸ், சூப்பரான பாயிண்ட்ஸை கொடுத்துட்டீங்க. முதல் நோக்கம் கணவன் மனைவி நாம 2 பேரும் இணைஞ்சதுக்கு காரணமே இறை உணர்வு பெற வேண்டும், அதற்கு பதிவை கழிக்க வேண்டும். அதனால அவங்க டார்ச்சர் கொடுக்கல என்றால் நான் இறை உணர்வு பெற முடியாது. வாழ்க்கை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். சீக்கிரமா கஷ்டத்தை கொடுத்து பாவப்பதிவை கழிப்பதற்காகவே இந்த அம்மாக்கு டீ பிடிக்கணும், அந்த அம்மாக்கு காஃபி தான் பிடிக்கும், இவருக்கு ரஜினியை பிடிக்கணும், அந்த அம்மாக்கு கமலை தான் பிடிக்கும். அப்படிதான் சேர்த்து வச்சிருக்க முடியும். அப்பதான் பதிவு கழியும். இதை உணர்ந்து பதிவு கழிகிறது என்று முதல்ல ஏற்றுக்கொள்வோம். சாரி, இது அங்க வந்திருக்கா? ஏற்றுக்கொள்வோம். அது நீங்க சரிம்மா சாரிம்மா சொன்னாலும் சரிதான், காலில் விழுந்தாலும் சரிதான், எது நடந்தாலும் சரிதான். இங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவம் கூடுகிறது. நீங்க அதுதான் உங்க நோக்கமா இருந்தா இதை ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் நடக்கும். ஏன்னா இதை நம்ம செஞ்சிட்டோம்னா கணவன் நினைப்பதை மனைவி செய்வார்கள், மனைவி நினைப்பதை கணவன் செய்வார்கள். ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. நினைச்சாலே ஆனந்தமா இருக்கு, நடந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆனா அது வரைக்கும் பதிவுகள் இருக்கிற வரைக்கும் சிக்கல் வரும். தெய்வீக உறவுன்னு யாரோ சொன்னா சூப்பர், அதனால ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வேலையை மாத்திரலாம், இதை மாத்த முடியாது. மாத்தலாம், ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்த அம்மா காஃபியை சுடுதண்ணி மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா தோசையை 4 நாளைக்கு முன்னாடி சுட்டு வச்சு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல அங்க பாவப்பதிவு கழிஞ்சு ஆகணும், தப்பிக்கவே முடியாது. அதுல இருந்து ஆள் மாறி இருக்கு, பேரு மாறி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய ஒன்னும் செய்ய முடியாது. சரி, அப்ப முதல் விஷயம் ஏற்பு கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணம் பதிவு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னாங்க. இன்னொன்னு குறை, முதல்ல நோ குறை. இங்க ஏற்பு கொள்ளலைன்னா என்ன ஆகும்? குறை சொல்லிட்டே இருக்கும். எப்படிங்க குறை சொல்லாம இருக்க முடியும்? ஏங்க கொஞ்சம் டயர்டா இருக்குங்க, ஒரு கிளாஸ் தண்ணி அடுப்புல வைங்க. நான் இப்ப வரேன் இருக்காரு, இவர் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அப்படியே அடுப்பு மேல வச்சிருக்காரு. அந்த அம்மா சொன்னது வெண்ணி வைங்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அடுப்புல வைங்க. இந்த அம்மா பார்த்தா அப்படியே தம்ளார்ல தண்ணி இருக்கு, அடுப்பு மேல இருக்கு. இப்படி இருக்கிறவட்ட நான் எப்படிங்க குறை சொல்லாம இருக்க முடியும்? அப்ப அங்க சிக்கல் இருக்கு. அப்போ குறை எந்த இதா இருந்தாலும் மனசு புண்படாம என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா, இதை அவங்க சித்தப்பா பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணிருப்பாங்க? என்ன சித்தப்பா இப்படி தண்ணி தம்ளாரோடு வச்சிருக்கீங்க, ஏதோ டென்ஷனா இருக்கீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்காரன் அறிவு இருக்காங்க, இது கூட உங்க அம்மா என்னங்க சொல்லி கொடுத்தாங்க, ஒரு கிளாஸ் வெண்ணி வைக்க தெரியாதுங்க, அடுப்புல கொண்டு வச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க, 5 வயசு பையன் சொல்லுவாங்க. இவ்வளவு பம்பாய் வருவாங்க.
ஏன்னா அப்படிதான் இணைச்சிருக்கங்க, இறைவில இணைச்சிருக்காரு. வந்துடக்கூடாது, வந்துட்டா நினைச்சது நடக்காது, சிக்கல் மேல சிக்கல் கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப இதை நாம சரியா குறைகளை நம்ம போக்குறதுக்கு செய்யணும். மூணாவது, இது யாரு? மனைவிக்கு கணவனுக்கு 2 பேருக்கும் தான். எவ்வளவு பிரஷரை அடுத்தவங்க கொடுக்க. மகரிஷி சொல்றாங்க, பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து. கணவன் ஃபாலோ பண்றாரா, மனைவி ஃபாலோ பண்றாங்களா, 2 பேர்ல யாரு இதை நினைக்கணும், நான் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர் இதை ஃபாலோ பண்ணும். ஆபீஸ் வந்த உடனே அங்க போகணும், இங்க போகணும், அது இல்ல இது இல்ல, அவரே ஒரு பிரஷர்ல வந்துட்டு இருக்கலாம். இப்ப இந்த அம்மா அடிஷனல் பிரஷர் கொடுத்தா 2 பேருக்கு இருக்கிற இடைவெளி கூட ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்ப பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து நான் எந்த அளவுக்கு நடக்கணும் அந்த அளவுக்கு தான் நான் நினைப்பதை அவர்கள் செய்வார்கள், இல்லைன்னா நடக்காது. அப்ப இது என்னுடைய 3வது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்ப இந்த குறிக்கோள்கள் இருந்தா மட்டும், அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் பிளஸ் இதெல்லாம் பண்ணணும். ஈகோ இருந்தா இது நடக்காது, குறை சொல்லிடும். தன்முனைப்பு இருக்கிறது என்றால் குறை சொல்லுவோம், எதிர்த்து பேசுவோம், மறுத்து பேசுவோம், வற்புறுத்துவோம், அத்தனையும் அங்க செய்ய போறோம். அப்ப இது 2வது இஷ்யூஸ். 3வது என்ன பார்த்திருக்கிறோம்? வேலை. இது ரொம்ப ஈஸி தானே சார். 3வது 4வது ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இது இந்த கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியது. இது வரைக்கும் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இது அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா இப்ப மெயினான பாயிண்ட்டுக்கு வரல. என்ன மெயினான பாயிண்ட்? இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, இணைக்கா விட்டால் இது இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இணையவில்லை என்றால் பிரச்சனை. இப்ப இணைஞ்சிருக்கா இல்லையா அவங்களுக்கு எப்படி தெரியுது? இப்ப நானே குறிக்கோளை சொல்லிட்டேன் ஒவ்வொன்றுக்கும், நீங்க சொன்னது போக அடிஷனல் பாயிண்ட். இது இணைந்து செயல்பட்டு இருக்கிறதா இல்லையா? இணையுதுன்னா என்னன்னு தெரியும்ல. இணைகிறதுனா என்ன அர்த்தம்? என் நோக்கம் வெயிட்டை குறைக்கணும்னு. ஆனா எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும், வடையை பார்த்துட்டேன், குறைஞ்சது 4 வடை சாப்பிடணும், அது கொஞ்சம் எண்ணெய் கம்மியா இருந்தா 10 வடை சாப்பிடணும். இதெல்லாம் மாத்த சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் மனசுக்குள்ள ஒரு குறிக்கோள் வச்சிருக்காரு. வடை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை என்னால நான் கண்ட்ரோலே பண்ண முடியாது, நான் சாப்பிட்டு தான் முடியும். என்ன பெருசா இருக்க போறேன், இருக்கிற வரைக்கும் சாமான் சாப்பிட்டு போறேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருந்து நான் வெயிட்டை குறைக்கணும்னு ஒரு நோக்கம் வச்சிருந்தால் இந்த குறிக்கோள் அந்த நோக்கத்திற்கு இணைகிறதா இல்ல முரண்படுகிறதா? இவ்வளவுதான். இது ஒவ்வொரு குறிக்கோளும் முரண்படுகிறதான்னு பார்க்கும். ஒவ்வொரு இப்ப இந்த நோய்க்கு இது ஏதாவது முரண்படுகிறதா? இதுல ஏதாவது முரண்படுதா? இதுல எழுதியிருக்கிற குறிக்கோள், நான் எழுதின குறிக்கோளை விட்டுருவோம். நான் எழுதின குறிக்கோள் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நச்சு பொருளை வெளியேற்றணும், உணவை அரை வயிறு தான் சாப்பிடணும், முதல்ல ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? டாக்டருக்கு மானிட்டர் பண்ணிக்கணும். 4வது சப்கான்சியஸ் மைண்ட். இன்னொன்னு உறக்கம். வெரி நைஸ். இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்றால் இந்த 5 இந்த நோக்கத்துக்கு உதவுகிறதா முரண்படுகிறதா? முதல் கேள்வி, உதவுகிறதா முரண்படுகிறதா? உதவுகிறது என்றால் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, முரண்படுகிறது என்றால் சிக்கல் இருக்கு. கரெக்டா? உதவுகிறதா முரண்படுகிறதா? இது எல்லாமே உதவுகிறது, அப்படித்தானே? ஷூரா? கரெக்டா? இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா 5வதா ஒண்ணு பார்க்கணும். இது இல்லாத குறிக்கோள் நோக்கம், எல்லா பிரச்சனைக்கும் இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த 5வது என்னன்னா, தினசரி நான் என்ன செய்துட்டு இருக்கேன், இந்த செயல்கள் ஏதாவது முரண்படுகிறதா இந்த குறிக்கோளுக்கு யோசிக்கும். என்னுடைய தினசரி செயல்கள் ஏதாவது இதற்கு முரண்பட்டு கொண்டிருக்கிறதா? உதாரணத்துக்கு இந்த ஆளு அல்லது இந்த யாரோ அவங்க ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 50 தடவை புலம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி சரியில்லை, வேலைக்காரன் சரியில்லை, அவரு சரியில்லை, அம்மா சரியில்லை, சித்தி சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, காரு சரியில்லை, மோட்டார் சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, பல்பு கூட ஒழுங்கா எரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி 50 தடவை, 50 தடவை ரொம்ப அதிகம், 10 தடவை ஒரு நாளைக்கு புலம்புகிறார்கள் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த நோயை குணமாக்க உதவி செய்யாது. நோக்கம் தெளிவா இருக்கு,
குறிக்கோள் அதை விட தெளிவா இருக்கு, முரண்படல. ஆனா தினசரி செய்யக்கூடிய செயல்கள் என்னுடைய குறிக்கோளுக்கு முரண்படுகிறது, நோக்கத்திற்கு முரண்படுகிறது. சாரி, இத பிக்ஸ் பண்ணாம இது வேலை செய்யும். கரெக்டா சார்? என்னால 9 மணிக்கு படுக்க முடியாது சார். ஆபீஸ்ல இருந்து வந்து 7 மணிக்கு ஆபீஸ் வரேன், வந்து சாப்பிட்டு முடிக்க 7:30. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து நான் 2 மணி நேரம் வேலை பார்க்கணும், 3 மணி நேரம் வேலை பார்க்கணும். 11 மணி வரைக்கும் நான் ஆபீஸ் வேலையை பார்த்தா தான் மறுநாள் என் மீட்டிங்கை நான் ஒழுங்கா அட்டன் பண்ண முடியும். எப்படி நான் 9 மணிக்கு படுக்க முடியும்? முடியாது. ஆனா இது என்ன செய்கிறது? அதற்கு முரண்படுகிறது. அப்ப என்ன செய்யணும்? வேலையை மாத்திரணும். எது ரொம்ப முக்கியம்? இப்ப முதல்ல அத்தனை எக்ஸசைஸ்ல முதல் பெஸ்டே வந்து பிரியாரிட்டைஸ். முன்னுரிமை எதற்கு? இந்த நான் கொடுத்திருக்கிற நாடுல எது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். நாளையும் அட் ஏ டைம் டெவலப் பண்ணோம்னா வேலைக்கு உதவாது, நடக்காது. இல்ல 10 வருஷம் ஆகும், இல்ல 20 வருஷம் ஆகும். முதல்ல ஒண்ணு எடுக்கணும். முதல்ல இது டாப் மோஸ்ட். ஏன்னா நோய் பெரிய கூட வீரியம் கூடிக்கிட்டே இருக்கும், நோயோட வீரியம். அப்ப முதல்ல இதை அட்ரஸ் பண்ணணும். அப்ப இதை அட்ரஸ் பண்ணணும்னா இதுக்கு எதெல்லாம் முரண்படுகிறதோ அதை சரி செய்யலை என்றால் எப்படி நோய் குணமாகும்? ஒண்ணு வேலையை மாத்தணும், இல்ல அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யலை என்றால் சிக்கல் தான். ஏன்னா இது முரண்படுகிறது. அப்ப டெய்லி செய்யக்கூடிய செயல்கள் ஏதாவது இதனுடன் முரண்பட்டாலும் நோக்கம் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும், தடைகள் வரும், பிரச்சனைகள் கூடலாம். அப்ப தினசரி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன செய்யறேன்னு யோசிச்சு பார்த்துட்டு அது இதுக்கு உதவுகிறதா இல்லையான்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும். ஆமா, 10 தடவை புலம்புறேன், 20 தடவை புலம்புறேன். ஒண்ணு இல்லை, எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட், அதனால அம்மாவை நினைச்சு அடிக்கடி கவலைப்பட்டுட்டே இருக்கு. இந்த கவலை ஒண்ணு போதும் 24 மணி நேரமும் என் ஆற்றலை செலவழிச்சுட்டே இருக்கு. என் விசா கார்டை யார்கிட்டே கொடுத்த மாதிரி அவன் பாட்டுக்கு ஸ்வைப் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்போம். என் ஆற்றலை நான் அப்படி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு சின்ன கவலை இருந்தா போதும், இந்த நோய் குணமாகிறதுல சிக்கல் இருக்கு. இதே போல கணவன் மனைவி நம்ம என்ன குறிக்கோள் எழுதியிருக்கோமோ இந்த குறிக்கோள் நோக்கத்திற்கு உதவுகிறதா இல்ல முரண்படுகிறதா? இப்ப இந்த குறிக்கோளை எப்படி அனலைஸ் பண்ணணும்னா அது இணையணும் என்றால் முதல்ல மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நோக்கம், தேவை, விருப்பம் முரண்படாமல் இருக்கிறது. இது மகரிஷி வாழ்க்கை மலர்கள்ல கொடுத்த ஒரு பாயிண்ட். நம்ம நோக்கம் என்ன? இந்த விருப்பம்ங்கிறது குறிக்கோளா இருக்கலாம், ஆக்சுவலா தேவைதான் குறிக்கோளா இருக்கணும். பசிச்சா சாப்பிடணும், வீட்டம்மா சாப்பாடு தரணும், ஆனா சூடாதான் இருக்கணும், தோசை பிய்யாம தான் இருக்கணும், அது இப்படி மொறுமொறுன்னு இருக்கணும். இதெல்லாம் விருப்பம். குறிக்கோள் என்ன? சாப்பாடு வேணும், சத்தான உணவா எனக்கு இருக்கணும், இவ்வளவுதானே. ஆனா இந்த தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையில பிரச்சனை இருக்கு என்றால், முரண்படுகிறது என்றால் இந்த நோக்கம் நிறைவேறாது. இதை சரி செய்யறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் கொடுத்திருக்காங்க. இப்ப எந்த நோக்கமா இருந்தாலும் சரி முதல்ல இந்த பயிற்சியை சரி செய்யும், அப்பதான் குறிக்கோள் லிஸ்ட் ஆகும். இல்ல குறிக்கோளை லிஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு குறிக்கோளும் சரிதானான்னு பார்க்கணும். ஆசை சிரமத்தில் என்ன செய்யறோம்? இப்போ ஈகோ இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒண்ணு வேண்டாம், ஈகோ இருக்கு இல்ல, ஓகே, கருத்துக்கும் உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு இருக்கு. இப்ப நான் ஆசை சிரமத்தில் செய்யும் போது இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு தேவையான என்ன இருக்கான்னு கேட்கிறோம், வசதி வாய்ப்புகள் இருக்கா, என்கிட்ட இருக்கிற உடல் நலம் மேட்ச் ஆகுமா, அறிவு மேட்ச் ஆகுமா, மனசு மேட்ச் ஆகுமா, பணம் போதுமா. அப்போ ஒவ்வொரு குறிக்கோளையும் நான் நிறைவேற்றுவதற்கு தேவையா, இரண்டாவது வசதி வாய்ப்புகள் இருக்கா, இது நடந்தால் பின் விளைவு என்ன, அப்படி பின் விளைவு வந்தால் துன்பம் யாருக்காவது வருமா, இல்ல அந்த ஆசையை அந்த குறிக்கோளை நிறைவேற்றும் முயற்சியில் துன்பம் வரும் என்றால் அது பேராசைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆசையை மாத்திரணும், இந்த குறிக்கோளை துறப்படணும். எப்போ ஆசை சீரமைத்தல் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த குறிக்கோள் எனக்கு துன்பத்தை தரும் இல்ல பிறருக்கு துன்பத்தை தரும், ஆசை நிறைவேறினாலோ நிறைவேற்றும் முயற்சியிலோ துன்பம் வரும் என்றால் சாரி, அந்த குறிக்கோள் எனக்கு முரண்படக்கூடிய குறிக்கோள், நிறைவேறாத குறிக்கோள். அப்ப அதை மாத்தணும். இவ்வளவுதான் இணைப்பதற்குண்டான வழிமுறைகள். என்னெல்லாம் செய்யறோம் இணைப்பதற்கு? ரொம்ப சிம்பிள்.
முதல்ல நோக்கத்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். 2 குறிக்கோளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், வரிசைப்படுத்தணும். எது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 1வது செஞ்சா 2வது ஈஸி, 2வது செஞ்சா 3வது ஈஸி, முன்னேற்றம் இருக்குமோ அந்த அளவுல ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் எதை, குறிக்கோள்களை. 3வது இந்த குறிக்கோள் இந்த நோக்கத்திற்கு முரண்பட்டு இருக்கிறதா, 3வது. 4வது இந்த நோக்கம் இங்க இருக்கிற நோக்கத்துக்கோ குறிக்கோளுக்கோ முரண்பட்டு இருக்கிறதா. 5வது இந்த குறிக்கோள் என்னுடைய தினசரி செய்யக்கூடிய செயல்கள்ல முரண்பட்டு இருக்கிறதா. இவ்வளவுதான். முரண்பட்டு இருக்கிறது என்றால் இணைந்து செயல்பட வைக்க நாம முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக நோக்கம் நிறைவேறும். ஏதாவது டவுட் இருக்கு? லாஸ்டா சொன்னது தான் ஃபைனல் சம்மரி. எப்படி இணைக்க வேண்டும், இத்தனை குறிக்கோள்லாம் நம்ம எழுதிட்டோம். ஸோ ஃபைனல் சம்மரி என்னன்னா, நம்பர் 1 நோக்கத்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், வரிசைப்படுத்தணும். எது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எது 2வது இம்பார்ட்டன்ட், முன்னுரிமைப்படுத்த வேண்டும். அது தமிழ்ல என்னன்னு தெரியல. ப்ரியாரிட்டைஸ், முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்த வேண்டும். 2வது குறிக்கோள்கள் உதவுகிறதா, எதுக்கு, இந்த நோக்கத்திற்கும் சரி மற்ற நோக்கத்துக்கும் சரி. நோயினா இந்த நோக்கம் இந்த நோக்கத்திற்கு முரண்படுகிறதா, மற்ற நோக்கத்துக்கு முரண்படுகிறதா. வேலை சொல்லுது 12 மணி நேரம் வேலை பார்த்தாகணும், அவங்க ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அப்ப இந்த குறிக்கோளை அடையணும்னா நான் 12 மணி நேரம் இல்ல 14 மணி நேரம் வேலை பார்த்தாகணும். ஆனா இது சொல்லுது 9 மணிக்கு படுன்னு சொல்லுது. இந்த 2 முரண்படுது. ஒண்ணுக்கு முரண்பட்ட குறிக்கோளா இருக்கு. சிக்கல் ஒண்ணு இதை மாத்தணும், இல்ல அதை சரி செய்யணும். அது வரைக்கும் இந்த குறிக்கோள் முரண்பட்டு இருந்தால் ஒன்னும் சரியாக. சோ குறிக்கோள்கள் உதவுகிறதா அப்படின்னு பார்ப்போம். 3வது முரண்பாடு, டெய்லி நாம செய்கிற செயல்களோடு முரண்படுகிறதா. குறிப்பா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஆற்றல் இருக்கிறதா. ஏதாவது எனர்ஜியே இல்ல, டயர்டா இருக்குன்னா பெரிய பிரச்சனை. மேபி வைட்டமின் டி கம்மியா இருக்கலாம், எதையுமே செயல்படுத்த முடியாது அவரால். இது அத்தனையிலும் ப்ராப்ளம் வரும். வைட்டமின் டி கம்மியா இருந்தா, ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா, ஆற்றல் கம்மியா இருக்கு. முதல்ல அதை சரி செய்யணும். அப்போ குறிக்கோள் உதவுகிறதா அல்லது முரண்படுகிறதா, இந்த 3 விஷயத்துல பார்க்கணும். 3 இதுல உச்சபட்ச குறிக்கோள் எது லைஃபுக்கு? 4வது இறை உணர்வு. இதுல முரண்பாடு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான ஸ்டெப்போட எந்த குறிக்கோள் முரண்பட்டாலும் சரிதான், ஸ்டாப். 2010 நான் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். நான் வேலை பார்க்குற சம்பளத்தோட 3 மடங்கு சம்பளம், அதுக்கப்புறம் போனஸ் வந்து குறைஞ்சது ஒரு 1 மில்லியன் ரியால் வரும். துபாயில வேலை, சாரி நோ, ஏன்னா இது எனக்கு தடைப்படும். நான் செய்யிருக்கிற சேவை இருக்க, தொண்டு, எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைக்கு வந்து தலப்பாவோட போகும். ஃபீவர் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். இது ஸ்ட்ராங்கா இருக்கும். பாவப்பதிவினுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கிறது. இதை நான் காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இல்லை. ஆமா, 3 மடங்கு என்ன 50 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் சரிதான். ஏன், இது எனக்கு முக்கியம். வாழ்க்கையின் நோக்கமே இதுதான். அப்ப பணம் முக்கியம் இல்ல, முக்கியம்தான். ஆனா இது எனக்கு கிடைச்சதுன்னா நினைச்சது நடக்குமே. எனக்கு எதுக்கு பணம்? நினைச்சது நடக்க போகுது, நான் ஏன் உட்காந்துட்டு அதை பண்ணணும்? இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினா மெயின்டைன் பண்றதுக்குள்ள, அதை மேனேஜ் பண்றதுக்கு ஈக்குவலா எஃபோர்ட் போட வேண்டியது. அப்ப நான் ஏன் ரொம்ப உட்காந்து சிரமப்படணும்? டாப் மோஸ்ட் இது. அப்ப இந்த நோக்கத்திற்கு எதுவுமே முரண்படாத அளவிலே நாம திட்டமிட்டு குறிக்கோளை வகைப்படுத்தினால் மட்டுமே நோக்கம் நிறைவேறும். சோ இதுதான் ஃபைனலா, இந்த உச்சபட்ச நோக்கத்துக்கு முரண்பாடு இல்லாம நடக்கணும். அவ்வளவுதான். கிளியர்? முடிச்சுக்கலாமா? ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் 2 கிளாஸ் எடுத்துக்கலாம் போல தெரியுது எனக்கு. பட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த 4வது 5வதுக்கு நம்ம குரூப்ல ஆன்சரை போடுங்க. ஐ வில் கரெக்ட் இட். ஏதாவது தப்பு இருந்தா நான் சொல்றேன். இந்த 4வது நோக்கம் 5வது நோக்கம் குரூப் டிஸ்கஸ் பண்ணவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, என்ன குறிக்கோள் இருந்தால் இதை அடையலாம். ரொம்ப முக்கியம். உச்சபட்ச குறிக்கோள்னு சொல்லியிருக்கோம், உச்சபட்ச நோக்கம்னு சொல்லியிருக்கோம்.
அப்ப இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணலைன்னா எல்லாமே சிக்கலாயிரும். இதுதான் உச்சபட்ச நோக்கம் இல்லையா? முதல்ல இது ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் நான் 3வது 4வது நம்ம குரூப்ல உங்களுடைய கருத்துக்களை சார் டாப் 5 நான் இதுன்னு நினைக்கிறேன் சார் போடுங்க. நான் என்னன்னு நான் அதுல ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணு சொல்றேன். ஓகேவா? வாழ்க வளமுடன். சார் ஆன்லைன்ல ஏதாவது கேள்விகள்? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்? மன்னிக்கணும், ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். சரி சரி ஓகே. ஒவ்வொரு நிமிஷம் வாழ்த்து கொடுத்துட்டு அப்புறம் கேள்விகள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்த்து கொடுத்துட்டு அறிவிப்புகள் முடிச்சுட்டு கேள்விகள் போயிடலாம். மிக சிறப்பான ஒரு சிந்தனை ஒரு ஐயா வழங்கியிருந்தாரு. நோக்கம் குறிக்கோள் இணைக்காவிட்டால். ஸோ நோக்கம் எப்படி இருக்கணும், அதற்கான குறிக்கோள் எப்படி இருக்கணும், அதை நோக்கத்தை வந்து நிறைவேற்றது குறிக்கோள் உதவுகிறதா முரண்படுகிறதாங்கிறது தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஐயா அவர்களுக்கு ஒரு நிமிடம் எல்லாம் துறை நிலையிலிருந்து வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம்.